மதுரையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது தவேகாவின் 2வது மாநில மாநாடு. மாநில மாநாட்டில் விரிக்கப்பட்ட தரை விரிப்பான்களை குடையாக தொண்டர்கள் மாற்றி தலை மீது வைத்து வெயிலின் தாக்கத்தில் இருந்து தற்காத்து கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பான அண்மை காட்சிகளையும் திரையில் ஒரு புறம் பார்த்து வருகிறோம். தரை விரிப்பான்களையும் நாற்காலிகளையும் குடை போல் மாற்றி தொண்டர்கள் வெயிலின் தாக்கத்தில் இருந்து தற்காத்துக் கொள்கிறார்கள். மதுரையில் நடைபெறும் தவேகா மாநாட்டில் கொளுத்தும் வெயிலிலும் தொண்டர்கள் தரை பிரிப்பான்களையும் நாற்காலிகளையும் குடையாக மாற்றி அங்கு அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வசந்த் வழங்கிட கேட்கலாம். வசந்த், வணக்கம். கள நிலவரம் என்ன? வணக்கம் ராதிகா. மதுரை பாரபத்தியில் தவேகா 2வது மாநில மாநாடு இன்று நடைபெறுகிறது. இந்த 3 மணி அளவில் இந்த மாநாடு தொடங்கியுள்ள நிலையில் இன்று இரவு 7 மணி வரை இந்த மாநாடு நடைபெறுகிறது. இதற்கான அடிக்கலாக அதை சொல்லக்கூடிய 100 அடி உயரவுள்ள கொடிக்கம்பத்தை விஜய் அவர்கள் கொடியேற்று திட்டமிட்ட நிலையில் இன்று 3 மணிக்கு நிறுவும் போது நேற்று அந்த சம்பவமான நடைபெற்றது. தொடர்ச்சியாக இந்த மாநாட்டிற்காக இங்கே தமிழகத்தில் பல்வேறு இடங்களிலிருந்து தொண்டர்கள் வருகிறார்கள். இன்று முக்கியமாக நாம் பார்க்க வேண்டாம், இந்த இருக்கக்கூடிய மதுரை சுற்றுவட்டார பகுதிகளுக்கு அந்த பகுதியில் இருக்கிறவர்களுக்கு விடுமுறை உள்ளிட்டவை அளிக்கப்பட்டது. அதே போல் இந்த விடுமுறையும் தாண்டி இந்த மாணவர்களுக்கு மட்டுமில்லாமல் இந்த பொதுமக்களும் சரி, அதே மாதிரி அந்த கூட்ட நெரிசலில் யாரும் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக சுங்கச்சாவடி தற்போது இலவசமாக அவங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் தொண்டர்களும் சரி, அங்கே வருவக்கூடியவர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு வருவர்கள் எளிமையாக செல்வகையில் அந்த இருக்கக்கூடிய சுங்கச்சாவடியிலிருந்து அவர்கள் தப்பிப்பதற்கான எதையும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இங்க இருப்ப அனைவருக்குமே தண்ணீர் வசதியாக செய்யப்பட்டு வருகிறது. மேலும் இங்க இருக்கக்கூடிய வெயில் தாக்கம் அதிக அளவில் உள்ளதால் அங்க இருக்கக்கூடிய கொடைகள், அதே போல் இருக்கக்கூடிய சேர்கள், மேட் உள்ளிட்ட தலையில் வைத்து அவர்கள் நிழலுக்காக தற்போது பயன்படுத்தி வருகின்றனர். இதே போல பார்க்கணும், அந்த பச்சை விரிப்பான்கள் இருக்கும் அதை தலையில் வைத்துக் கொண்டு அதை தூக்கி சென்று அந்த வெயிலின் தாக்கம் அதிக அளவில் இருக்கிறதா அங்க இருக்கக்கூடிய பெண்களும் சரி, குழந்தைகளுக்கு அங்க இருக்கக்கூடியவர்கள் அதை தூக்கி செல்லும் காட்சிகளை பார்க்க முடியும். மேலும் இந்த ட்ரோன் மூலம் மாநாட்டத்தில் இருக்க மக்களுக்கு உணவு அளிக்கும் வகையில் ஒரு ஏற்பாடும் செய்யப்பட்டு அது சோதனை செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டது. உணவு, தண்ணீர் உள்ளிட்டவை கொடுக்கறதுக்கான ஏற்பாடும் செய்யப்பட்டது. அதே போல் இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் இங்க ஒருத்தர் தலை ரசிகர் தோனி போல் வந்து தவேகா தொண்டர் ஒருத்தர், அதே போல தவேகா மாநாடு பெயிண்ட் அடித்துக்கொண்டு தளபதியோட வந்திருந்தார். இது மாதிரியான ரசிகர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து வரும்போது ஒவ்வொரு வகையான அவர்களுடைய மகிழ்ச்சியோட தற்போது அங்க வந்துள்ளனர். அவர்கள் வரும்போதே சொல்லக்கூடிய ஒரு மாதிரி சொல்லக்கூடிய ஒரு வண்டியில் வந்து ஃபுல்லா முழுமையாக ஸ்டிக்கரானது ஒட்டி கொண்டு அவர்களுக்கு மகிழ்ச்சியா வந்து கொண்டிருக்கிறார். அதே போல் இருக்கக்கூடிய வெயிலின் தாக்கத்தும் அதிகமாக இருப்பதால் இது மாதிரி சூழ்நிலை தற்போது உள்ளது. அதே போல் தண்ணீர் கிடைக்காமல் உள்ள சூழ்நிலை உள்ளது. சில இடங்களில் உணவு ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையும் உணவு தட்டுப்பாடாக உள்ளது. கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய உணவானது 70 ரூபாய் வரை தற்போது அந்த பகுதியில் கொடுக்கப்பட்டு வருகிறது. இது போலான சிக்கல் உள்ளது. தற்போது 3 மணிக்கு தொடங்க வேண்டும் இந்த மாநாட்டானது நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டு விஜய் அவர்கள் பேச தொடங்கிய முதல் அந்த மாநாட்டு 7 மணி வரை நடைபெறுவதால் இங்கு இருக்கக்கூடிய ரசிகர்களின் எண்ணிக்கை தற்போது அதிகப்படியாக வந்து கொண்டிருக்கிறது. தற்போது காலையில் தொடங்கிய நேற்று நைட்டிலிருந்தே இந்த பகுதியில் வந்த தொண்டர்கள் தற்போது அதிகப்படியாக வெளி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வெறும் தொலைவில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நாகை இது மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கவர்கள் அதிகப்படியாக தற்போது இந்த பகுதிக்கு வந்து கொண்டுள்ளனர். கூட்டத்தை நம்மளால் முழுமையாக பார்க்கலாம். சில இடங்களில் அந்த காணொலியில் நம்மால் பார்க்க முடியுது. அதே போல் அந்த தூத்துக்குடி நெடுஞ்சாலையில் அவர்கள் கலந்து கொண்டு ஆபத்தான முறையில் பயணம் செய்து மேலே வண்டியில் மேலே ஏறிக்கொண்டு உள்ளிட்டவையும் காட்சிகள் நம்மால் பார்க்க முடியுது. தொடர்ச்சியாக எண்ணிக்கை அதிகப்படியாக இருப்பதால் இங்க அதுக்கான விஷயங்கள் நடந்தது. அதே போல் முக்கியமா இங்க பார்க்க வேண்டுமானால் இந்த லட்சக்கணக்கான தொண்டர்கள் உள்ளே வருவதனால் இங்க இருக்கக்கூடிய சிக்னல் ஆனது, மொபைல் சிக்னல் ஆனது முழுமையாக யாரும் தொடர்பு கொள்ள முடியாத அளவிற்கு சிக்னல் ஆனது முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதாவது எண்ணிக்கை அதிகம் இருப்பால் யாரும் தொடர்பு கொள்ள முடியலை. முழுமையாக இங்க ஒரு குழுக்களாக வந்து உள்ள உட்கார்ந்தா மட்டுமே அவர்கள் திருப்பி ஒரே குழுக்களாக போக முடியும். ஏன்னா கூட்ட எண்ணிக்கை அதிக அளவில் உள்ளது. இது மாதிரியான சிக்கலும் அங்கே உள்ளது. ராதியா, உங்க தகவல்களுக்கு நன்றி வசந்த்.